யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய பாரத தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி பாவ மன்னிப்பை தேடி நிம்மதி எங்கே கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும், யார் எனக்கு விடுதலை தருவார்கள், என்னுடைய ஜாதக நிலை சரியாக இருக்குமா, நான் சொர்க்கம் போக முடியுமா, எனக்கு பரலோகம் போகிறதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி பலவிதமான கேள்வியோடு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் 4:32 எழுதியிருக்கிறபடி மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகம் செல்வதற்கு வேறு வழியே இல்லை. எஸ்எம்பிஎம் மூலமாக சுமார் 197 மிஷனரிமார் பணிமையங்களில் இருக்கிறார்கள். இன்னும் 312 அப்ளிகேஷன் எங்களுடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. ஒவ்வொரு ரீஜனிலையும் அண்ணன் எங்களிடத்தில் மிஷனரிகள் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காய் காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்கள். நேபாள் நாட்டில் எங்களுக்கு 32 ஊழியர்கள் என்னோட சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறதற்கும், கிராமங்கள் தோறும் சபைகளை நடத்துவதற்கு, ஜபக்குழுக்களை நடத்துவதற்கு, வீட்டு ஆராதனைகளை நடத்துவதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஜெபியுங்கள். நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய பாரத தேச மக்களுக்கு, நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி அலைகிற மக்களுக்கு, விடுதலையை தேடி அலைகிற மக்களுக்கு பரலோகம் காண்பிக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த கடைசி காலத்தில் இந்த மனம் திரும்புதலின் ஊழியங்களை செய்வதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு மிஷனரியை நீங்கள் ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, நாம் இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 575 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுமார் 5750 பேர் திருமுழுக்கு எடுத்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான மக்கள் இந்த நற்செய்திக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் இன்னும் அதிகமான ஊழியர்களை அனுப்பினால் தினந்தோறும் நம்முடைய நாட்டில் பேப்டிசம் நடக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளிலே மக்கள் மனம் திரும்பி நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அறிக்கையிட வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபம். கிராமங்கள் தோறும் சபைகள் இருக்க வேண்டும். சபை இல்லாத கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் பூட்டி கிடந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஐயா, இந்த ஊரில் என்னைக்கு இந்த தேவாலயம் பூட்டி இப்படி பாழடைஞ்சதோ அதுலேருந்து எங்கள் கிராமமே பாழா போச்சு. எங்கள் கிராமத்தில் நிறைய விதவைகள், நிறைய பைத்தியம் பிடிச்சவங்க இருக்காங்க. விடுதலையே கிடையாது. நீ வந்திருக்கிற இந்த கோயிலில் எப்படியாவது டெய்லி பாட்டு பாடணும், டெய்லி இங்கே சத்தம் கேட்கணும், வெளிச்சம் எரியணும், இங்கே வெளிச்சம் இருந்தால் தான் எங்கள் கிராமம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சின்ன ஷெட்டாவது போடணும் பார்த்துக்குங்க. நீங்கள் அதனால் ஜோம் பண்ணுங்க. ஒரு டாக்டர் அம்மா ரொம்ப வயசானவங்க, ஐயா ஆராதிக்கிறதுக்கு முதல்ல ஒழுங்கு பண்ணி கொடுக்கறதுக்கு என் சார்பில் ஒரு 10 வில்லேஜை நான் ஒழுங்கு பண்ணி தரேன்னு சொல்லி அந்த டாக்டர் அம்மா அடிக்கடி ஃபோனில் கூப்பிட்டு, இன்னும் எங்கேயாவது அப்படி ஆராதிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்களா, அங்கே ஒரு ஷெட்டு போடுங்க, அதுக்கு எவ்வளோ வேணுமோ நான் கொடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருமையானவர்கள், இந்த நிதியாண்டுனா இந்த 2025 ஆண்டு ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் இன்னொரு 100 மிஷனரிகள் நாங்கள் புதுசாக எடுக்கணும். அதோடு ஆதிவாசி குழந்தைகள் 100 பேரையாவது படிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதோடு கூட குறைந்தது ஒரு 100 கோயில் கட்டணும். மாதந்தோறும் 5 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். கர்நாடகாவில் ஒரு சகோதரர், அவருடைய குடும்பமே பயங்கர நெருக்கம். அதோடு கூட அவருக்கு வர வேண்டிய சொத்துக்களெல்லாம் மற்றவங்க ஏமாற்றி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வாலண்டியராக ஒரு அட்வொகேட் அவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு அவராகவே கோர்ட்டில் போட்டு அவரும் என்ன பண்ணாருன்னா, அந்த விசுவாசி, நான் இயேசுவின் இடத்துல என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், ஆண்டவர் எனக்கு நிலம் தந்தால் அந்த 10 ஏக்கரில் 3 ஏக்கர் நிலத்தை நான் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கடந்த நாளில் அவருக்கு சாதகமாக கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுனால, அதுவும் நல்லா அந்த நேஷ்னல் ஹைவேயில் பார்த்துக்குங்க 3 ஏக்கர் நிலத்தை நம்முடைய இயக்கத்துக்கு தருவதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட இடங்களில் நம்ம ஆலயம் கட்டணும். அருமையானவர்களே, நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் நடத்தினா முன்வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் சவுத் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரே பரிசுத்தமானவர், அவரே 100% கடவுளுக்கு என்று சொல்லி அர்ப்பணமானவர். அப்படிப்பட்டவருக்கு ஏன் அர்ப்பணம் என்று கேட்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, நம்முடைய உலகம் ஒரு பெரும் தேவையோடு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய ஊழியத்தை கலிலேயாவிலே தான் ஆரம்பித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து அவருடைய சீசர்களை சந்தித்ததும் அதே கலிலேயாவிலே. ஏன் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு என்று நம்ம எல்லாரும் கேட்போம் என்றால், அந்த கலிலேயாவிலே தான் தேவையுள்ள மனிதர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அருமையானவர்களே, கடன்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், கண்ணீரோடு வாழ்ந்தவர்கள், விபச்சார பாவத்தில் இருந்தவர்கள், சமாரியர்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்கள், அதே சமயம் உயர்ந்த இனத்து மக்கள், எல்லாருமே ஒரே இடத்துல வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, இந்த ஒரே இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் யோவான் 1:29 படி உலக இரட்சகர் இவங்க அவ்வளவு பேருக்கும் வேணும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாருடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய பாரத மக்களுக்கும் உலக மக்களுக்கும் உலக இரட்சகரை நாம் காண்பிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மாபெரும் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, ஹட்சன் டெய்லர் என்ற ஒருவரிடத்துல, அவர் ஒரு மிஷினரியாக சைனாவில் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு பெரிய ஆயில் கம்பெனி முதலாளி கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப திறமையான ஆளுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆகவே என்னுடைய நிறுவனத்தின் மேலாளராக நீங்கள் இருங்க, என்ன சேலரி நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாராம், ஐயா, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த சம்பளம் மகா பெரியது உண்மைதான், ஆனால் ஒரு வேலை சொல்கிறீங்களே அது ரொம்ப சின்ன வேலை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நான் சர்வ வல்லவருக்கு உலகிலே மகாபெரும் வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளியே காட்டினாராம். ஒருவேளை நம்மை போல இருந்தவர்கள்னா என்ன பதில் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, இந்த ஜீசஸ் மிஷன் அப்படின்னா, இந்த மிஷன் அப்படின்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஒரு லத்தீன் வேர்ட். அருமையானவர்களே, நோக்கம் எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவுக்கு பரலோகம் செல்வதற்கான வழியை காட்ட வேண்டும். இதுதான் ஜீசஸ் மிஷன் பார்த்துங்க. ஏன்னா நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், இந்த பூமியில் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும் பார்த்துக்குங்க இல்லையா. அருமையானவர்களே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் வாழ்கிறோன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு பணம் சேர்க்கறது தான் கொள்கையாக இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. என் நண்புக்குரிய வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற ஒன்றுமே தெரியாத. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி இருக்கிறதே, இதுதான் வாழ்க்கை பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையை அருமையானவர்களே சரியானபடி எடுத்து சரியானபடி வாழ்வதற்கு வழிமுறை காட்டுவது தான் சுவிசேஷம் என்ற இந்த ஒன்று. என் அன்பானவர்களே, ஆதியிலே இந்த சுவிசேஷ வசனத்தை போதிக்கிறதுல ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதுவும் விக்டோரியா மகாராணி அம்மையார் பார்த்தீங்கன்னா, யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக அப்படின்ற மாதிரி அந்த அம்மா இந்தியாவுக்கு ஒரு கப்பல் புறப்பட்டுச்சான். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், இந்தியா ஏற்கனவே பிரிட்டிஷ் கம்பெனி ஆதிக்கத்தில் இருக்குது, ஆனால் இந்தியாவுக்கு இப்போ யாராவது போதகர்கள் போகிறாங்களான்னு கேட்டால் யாருமே ஷிப்பில் இல்லை. அப்படின்ற உடனே ஒரு ஆங்கிலிக்கேயன் பாஸ்டர் கிறிஸ்டியன் ஸ்வார்ட்ஸ் என்பவருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அருமையானவரில் அவர் அப்படி இந்தியாவுக்கு வந்த நேரம் பார்த்து தஞ்சாவூரில் சரபோஜி மன்னருடைய தகப்பனார் இறந்து போனார். அவர் ரொம்ப இளைஞராக இருக்கிறாரு. அவங்க அப்பா கிறிஸ்டியன் ஸ்வார்ட்ஸ் ஐயரை, என் மகனுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் தான் ஆலோசகராக இருக்கணும்னு சொல்லி அரண்மனையிலே தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து வந்த ஒரு மாமனிதருக்கு நம்முடைய பாரத நாடு எவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்து பாருங்க. அது மாத்திரம் இல்லை, தஞ்சாவூர் கோட்டைக்கு நீங்கள் வாசலில் கால் வச்சிங்கனாலும் முதல்ல அங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கும். காரணம் என்ன, சரபோஜி மன்னர் இந்த கிறிஸ்டியன் ஸ்வார்ட்ஸ் ஐயர் செய்த
செய்த ஊழியத்தில் ஆராதிக்கிற மக்களுக்குன்னு சொல்லி அவர் கட்டி கொடுத்த மாபெரும் ஆலயம் அது பார்த்துக்குங்க. என் அன்புக்குள்ளே தேவ பிரசன்னம் தேவனுக்கென்று அர்ப்பணித்தவருக்கு எவ்வளோ மகிமை பாருங்க. அவங்க அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபுல்பீட் இருக்கும், பிரசங்கிற இடம். நான் அதில் யாரையும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுல்பீட் அந்த சரபோஜி மன்னர் இதில் தான் கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸை நின்று பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாராம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே சற்று யோசித்து பாருங்க. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்னு யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, இந்த சரபோஜி மன்னருக்கு இந்த கிறிஸ்டியன் ஸ்வார் ஒரு ஆலோசகராக மாத்திரமல்ல, அந்த பகுதி மக்களுக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். ஒரு முறை திப்பு சுல்தான் என்பவன் அவன் படையெடுத்து ஒவ்வொரு பகுதியாக நொறுக்கி கடைசியாக திருச்சி பட்டணத்தையும் பிடித்து விட்டான். அப்புறம் தஞ்சாவூரை பிடிச்சு சரபோஜி மன்னரையும் பிடிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிற நேரத்தில் சரபோஜி மன்னர் பல ஆலோசகர்களை அனுப்புகிறார் சமாதானத்துக்காக. இந்த திப்பு சுல்தான் யாரையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. கடைசியாக கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் ஐயர் என்ன சொல்கிறாரு, தம்பி நான் போய் அவரோட பேசுகிறேன், ஒருவேளை சமாதானம் வந்தால் வரட்டும், இறைவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது சரபோஜி மன்னன் என்ன சொன்னாராம், ஐயா மற்றவங்களை அவமதிச்ச மாதிரி உங்களையும் அவமதிச்சிட்டா இனி மனம் தாங்காது, அதுக்கு பதிலாக நாடே அவன்கிட்ட போய் விழுந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை தம்பி அப்படி ஒரு அவமானம் வந்தா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரியவர்களே கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் ஐயர் புறப்பட்டு திருச்சிக்கு வந்துகிட்டு இருக்கிறார் தஞ்சாவூர்லேருந்து. அவர் வந்துகிட்டு இருக்கிறாருங்கிறத கேள்விப்பட்ட உடனே இந்த திப்பு சுல்தான் என்ன பண்ணாரா, எழும்பி நின்று, ஐயா அவ்வளோ பெரிய மனிதரை நான் சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி ஓடி போய் அவர் வந்திருந்த வழியில் போய் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டு, ஐயா நான் திரும்பி போயிடுறேன், உங்களுடைய மன்னருக்கு இந்த நாட்டை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாராம். அருமையானவர்களே, சமாதானம்னு சொல்கிறோம், நிம்மதின்னு சொல்கிறோம், பிரசன்னம்னு சொல்கிறோம், அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினா என்ன நடக்குங்கிறது தான் இந்த நிகழ்வு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இப்படி கடவுளுடைய பிரசன்னத்தோடு வாழ்கிறதுக்காக, அந்த மகிமையின் மேல் மகிமையை தங்கி இருக்கிறதற்காக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல ஆண்டு காலமாக மிஷினரி பணி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மூத்த மிஷினரி, அந்த அண்ணன் ரொம்ப கடவுளுக்குன்னு அர்ப்பணித்தவங்க பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, பல கிராமங்களுக்குள்ளாக தகராறு வரும். சில நேரங்களில் கிராமத்துக்குள்ள இந்த ஆதிவாசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் அடித்து காலி பண்ணிடுவாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஒரு முறை அப்படிப்பட்ட ஒரு கலவரம் ஏற்பட சூழ்நிலை இருக்கும்போது நிறைய பேசி பார்க்குறாங்க, போலீஸ் வந்து பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த மிஷினரி அண்ணன் புறப்பட்டு அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே அந்த ஊர் மக்கள் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஐயா நீ எங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டின மனிதன், ஆகவே நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் எல்லாரும் கேட்குறதுக்கு ஆசையாக இருக்கிறோம், அதாவது ஒன்றையும் நாங்கள் ஏற்று நிற்க மாட்டோம்னு சொல்லணும். இவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னையும் ஏற்றுக்கிட்டீங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் இப்படிப்பட்ட கலவர சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருந்தா என்ன செய்வாருங்கிறத நீங்களே யோசித்து பாருங்கன்னு சொல்லி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி சில சத்திய வசனங்களை சொன்னதை அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கன்னு உடனே எல்லாரும் கரங்குப்பி, ஐயா நாங்கள் திரும்பி போயிடுறோம், நாங்கள் இன்னைக்கு கலவரம் பண்ண மாட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை பார்த்துக்குங்க. கிறிஸ்தவர்கள் என்று வாழக்கூடிய நாம் நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலம் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அங்கே கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுவோம். நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை இந்த உலகிற்கு காட்டுவதற்காக, கிறிஸ்துவின் மகிமையை வாழ்ந்து காட்டுவதற்காக, ஆண்டவரே நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?